ஓம் ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 2. ஸ்ரீராமர் காட்டிற்கு செல்வதற்கு தசரதரால் கட்டளையிடப்படுகிறார். ஸ்ரீராமர் சீதா மற்றும் லக்ஷ்மணருடன் காட்டிற்கு செல்கிறார். கங்கை கரையை அடைந்து குஹனை சந்திக்கிறார். அதன் பிறகு நடப்பது அத்தியாயம் 52. ஸ்ரீராமர் முதலியவர்கள் கங்கா நதியை தாண்டுவது. மிகவும் நுண்ணிய உணர்வு பெற்றவர் என்றும் மிகவும் தீரர் என்றும் பிரசித்தி பெற்றவராகிய ஸ்ரீராமர் இரவு கழிந்து பொழுது விடியும் சமயத்தில் நன்மை தரும் தொழிலை செய்கின்ற சுமித்ரா தேவியின் திருக்குமாரனாகிய லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். குழந்தாய், சூரிய உதய காலம் இது. இரவு நல்லதாக கழிந்தது. இந்த பரத்வாஜ பக்ஷியும் கோகிலமும் அங்கங்கே தனித்தனியாக கூவுகிறது. புண்ணியாத்மாவே, மகாரத, வனத்தில் கூவும் மயில்களின் துவனியும் கேட்கப்படுகிறது. காலை சந்தியா வந்தனத்திற்கு நாம் போவோம். சமுத்திரத்தை நோக்கி வேகமாக ஓடுகிற நீரை உடைய கங்கா நதியை நாம் தாண்டி செல்வோம். நீ துரிதமாக புறப்படுவாயாக. மித்திரர்களுக்கு இஷ்டராகிய அந்த லக்ஷ்மணர் ஸ்ரீராமனுடைய திருவுள்ளத்தை அறிந்து குகரிடத்திலும் சாரதியினிடத்திலும் சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு தமையனாரின் எதிரில் வந்து நின்றார். அந்த தேசத்தின் மன்னரான குகர் ஸ்ரீராமருடைய கட்டளையை தன்னுடைய தலைமேல் ஏற்றுக்கொண்டு அந்த நிமிடமே மந்திரிகளை அழைத்து பின்வருமாறு கட்டளையிட்டார். துடுப்பு முதலிய உறுப்புகளை உடையதும் மீகானை அதாவது படகோட்டுபவனை பெற்றதும் சுகமாக தாண்டத்தக்கதும் இன்பம் தருவதும் உறுதியாய் உள்ளதுமான மரக்கலத்தை இவருக்காக துறைமுகத்தில் விரைவாக கொண்டு வந்து நிறுத்துவீர்களாக. கீர்த்தி பெற்ற குகரது மந்திரி சமூகம் அந்த குகரது கட்டளையை கேட்டு அழகிய மரக்கலத்தை ஜலத்தில் நடத்தி கொண்டு வந்து நிறுத்தி குகருக்கு அந்த விஷயத்தை தெரிவித்தது. அதன் பிறகு அந்த குகர் ஸ்ரீராமரை நோக்கி கைகளை குவித்த வண்ணமாக வந்து பின்வருமாறு கூறுகிறார். தேவரே, இதோ மரக்களம் சித்தம் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. தேவரீருக்கு இன்னும் அடியேனாகிய நான் செய்ய வேண்டியது என்ன உள்ளது? தேவகுமாரருக்கு ஒப்பானவரே, புருஷோத்தமரே, தர்ம அனுஷ்டானத்தை உடையவரே, இந்த மரக்களம் தேவரீரான உம்முடையது. சமுத்திரத்தை நோக்கி ஓடும் நதியை கடக்க தேவரீர் அதில் ஏறி அருளலாமே. அதன் பிறகு மகா தேஜஸ்வியான ஸ்ரீராமர் குகரை பார்த்து பின்வரும் மொழியை கூறினார். உன்னால் ஆக வேண்டிய உதவிகளை பெற்றுவிட்டேன். அதனால் சீக்கிரத்தில் சாம கிரியைகள் ஏற்றப்படட்டும். அப்பொழுது அந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் கோதண்ட பாணிகளாகி வாள்கள் இரண்டையும் தடித்து கொண்டு மூட்டைகளை கட்டி தயாராக எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டியாரோடு கூட கங்கா நதியை நோக்கி சென்றார்கள். தனக்கு எந்த ஒரு கட்டளையும் பெறாதிருந்த சாரதியான சுமந்திரர் தர்மஜரான ஸ்ரீராமரை கைகளை குவித்து வணங்கி அவருக்கு அருகில் சென்று பின்வருமாறு கூறுகிறார். அடியேனாகிய நான் இனி செய்ய வேண்டியது யாதோ? ஸ்ரீராமர் சுமந்திரரை வலது திருக்கரத்தால் தடவி கொடுத்து அவருக்கு பின்வருமாறு பதில் உரைத்தார். உத்தமரான சுமந்திரரே, உடனே நீர் திரும்பி போவீராக. சக்கரவர்த்தியாருடைய சந்நிதியில் இதுவரை நீர் எப்படி இருந்தீரோ அதை போலவே எந்த வித்தியாசமும் இல்லாமல் நீர் இருப்பீராக. எனக்கு இவ்வளவே போதும். ரதத்தை துறந்துவிட்டு பெரும் கானகத்தில் கால்களினாலேயே நாங்கள் நடந்து சஞ்சரிப்போம். நீர் திரும்பி போய்விடும். இப்படியாக ஸ்ரீராமர் சுமந்திரரிடம் கூறினார். அந்த சாரதியான சுமந்திரர் தனக்கு விடை கொடுத்து விட்டதை நினைத்து அதனால் மிகவும் துயரமடைந்தார். அவர் புருஷோத்தமராய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். தம்பியோடும் தர்ம பத்னியோடும் கூட தேவரீரான நீர் காட்டில் வாசம் செய்வது என்பது அபூர்வமாக முதலில் நடைபெறும் காரியமாக இருக்கிறது. இந்த உலகில் எந்த ஒரு மானிடனும் இதுவரை இப்படிப்பட்ட காரியத்தை அனுஷ்டிக்கவில்லை. எங்களை விட்டு பிரிந்து செல்வது என்பதில் உறுதியாக உள்ள தேவரீரிடத்தில் தயா தர்மம் என்பதில் தானாகட்டும், நியாய பிரவர்த்தனை என்பதில் தானாகட்டும், வைதீக கிருத்தியங்களை ஓதுவதில் தானாகட்டும், வேத பாராயணத்தில் தானாகட்டும் பிரயோஜனம் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். தர்ம வீரராகிய ஸ்ரீராம தேவரீர் வைதேகியாரோடும் தம்பியோடும் வனத்தில் வாழப் போகின்றீர். 3 உலகங்களையும் வெற்றி கொண்டவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறாரோ அதை போலவே நீங்கள் அங்கு எல்லோருக்கும் புகலிடமாக இருந்து அவர்களுக்கு சேவை தந்தருட போகிறீர். ஸ்ரீராம
தேவரீரால் நாங்கள் கைவிடப்பட்ட காரணத்தால் பாபத்தை செய்த கைகேயி அம்மாளுடைய அதிகாரத்தில் கஷ்டங்களையே சதா அனுபவிக்கப் போகின்றோம். அதனால் மகா பாபிகளாக ஆகப் போகின்றோம் இல்லையா என்ன? சாரதியான சுமந்திரர் மேற்கண்ட விதமாக கூறினார். பிறகு அவர் தனக்குத்தானே சமமாயுள்ள ஸ்ரீராமர் வெகு தூரத்துக்கு செல்ல போகிறார் என்பதை நினைத்து மிகவும் மன வேதனை அடைந்தார். மேலும் அவர் கூட இருந்த காலத்தின் அவருக்கு மிகவும் அருகாமல் இருந்ததால் மிகவும் மன வேதனையால் பீடிக்கப்பட்டு கண்ணீர் பெருக்கி அழுதார். அந்த சமயம் ஸ்ரீராமர் கபடு சூதின்றி உள்ளும் புறமும் நற்குணமே அமைய பெற்றவராகிய அந்த சாரதி கண்ணீரை பெருக்கி அழுதுகொண்டு அந்த கண்ணீரை துடைத்து கொண்டு இருப்பதை கவனித்தார். அவருக்கு அருகில் சென்று எவ்வளவு கேட்டாலும் தெவிட்டாத நல்ல வார்த்தைகளை அவரிடம் கூறினார். இஷ்வாகு வம்ச மன்னர்களுக்கு உமக்கு சமமாக சொல்லக்கூடிய ஆப்தன், அதாவது நம்பிக்கைக்கு உரியவன் வேறு ஒருவனை நான் அறியவில்லை. தசரத சக்கரவர்த்தியார் என்னை நினைத்து மிகவும் மனம் நொந்தவராக இருக்க கூடாது. அதற்கேற்ற வண்ணமாக நீர் நடந்து கொள்ள வேண்டும். மூப்பு அடைந்தவராகிய சக்கரவர்த்தியார் எல்லா காலத்திலும் தன்னுடைய மனதில் நினைத்திருந்த அவருடைய மனோரதம் கைகூட பெறாததால் வெந்து கிடக்கும் மனம் உடையவராக இருக்கிறார். ஆகையால் தான் உமக்கு நான் பின்வரும் சில விளக்கங்களை சொல்கிறேன். அந்த மகாத்மாவாகிய சக்கரவர்த்தியார் எந்த ஒரு காரியத்தை கைகேயி அம்மாவின் இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் கட்டளை இட்டிருக்கிறாரோ அந்த விஷயத்தை நான் முழு விருப்பத்துடன் செய்து முடிக்க வேண்டும். அரசர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நினைத்தது தடைபடக்கூடாது என்கின்ற பயனுக்காகத்தான் ராஜ்யங்களை பாதுகாக்கின்றார்கள். சுமந்திரரே, இது இப்படி இருக்கின்றபடியால் அந்த சக்கரவர்த்தியார் இஷ்டமில்லாததை அனுபவிக்க கூடாது. மனவேதனையாலும் அவருடைய திருமேனி இழைத்து போகக்கூடாது. எனவே இந்த விஷயங்கள் நடைபெறாமல் நீர் கவனிக்க வேண்டும். இதுவரை துக்கத்தை அறியாதவரும் மூப்பை அடைந்தவரும் ஐம்புலன்களை வென்றவரும் எல்லோராலும் பூஜை செய்ய தக்கவருமாகிய சக்கரவர்த்தியாரிடம் அயோத்தியை விட்டு வந்தோமே என்பதிலாவது வனத்தில் வாசம் செய்ய வேண்டுமே என்ற விஷயத்திலாவது நான் மன கஷ்டம் அடையவில்லை. லக்ஷ்மணனும் சீதையும் இந்த விஷயத்தில் மனக்குறையை அடையாமல் இருக்கின்றார்கள். 14 வருடங்கள் முடிந்தவுடன் நான் திரும்பி வந்து விடுவேன். அப்படி திரும்பி வந்த அடியேனையும் லக்ஷ்மணனையும் சீதையையும் தேவரீர் கண்டு ஆனந்தம் அடைய போகின்றீர் என்கின்ற இந்த என் மொழியை நீர் எனக்காக சக்கரவர்த்தியாரிடம் சென்று வணக்கத்தை கூறி சமர்ப்பித்து விடுங்கள். சுமந்திரரே, இப்படியாக சக்கரவர்த்தியாரிடம் பல முறை சொல்லுங்கள். அதன் பிறகு எனது மாதாவாகிய கோசலா தேவியாரிடத்திலும் கைகேயி தேவியாரிடத்திலும் அங்கு இருக்கும் மற்ற தாய்மார்களிடத்திலும் என்னுடையவும் சீதையுடைய மற்றும் ஆப்த சிநேகிதனாகிய லக்ஷ்மணனுடைய விண்ணப்பமாக அவர்களுடைய பாதங்களில் நமஸ்கரிக்கின்றோம் என்பதையும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்பதையும் நீர் சொல்வீராக. சீக்கிரமாக பரதனை சக்கரவர்த்தியாரிடம் நீர் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும். பரதனும் வந்து சேரட்டும். சக்கரவர்த்தியாரின் திருவுள்ளம் எல்லா அளவும் கோணாமல் இருக்கின்றபடி நீர் நடக்க வேண்டும் என்ற நல்ல அறிவுரையை நீர் பரதனுக்கு கூற வேண்டும். பரதனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்து அவன் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் உமக்கு எங்களுடைய நினைவால் விளையும் துக்கம் அதிகமாக இருக்காது. பரதனிடம் சக்கரவர்த்தியாரிடத்தில் எப்படி நீ நடக்கின்றாயோ அதே போலவே மாதாக்கள் எல்லோரிடத்திலும் பக்ஷபாதமின்றி ஒரே சீராக நீ நடந்து வர வேண்டும் என்றும், உனக்கு கைகேயி தேவியார் எப்படி பக்திக்கு உரியவளோ அதே போலவே என் மாதாவாகிய கௌசல்யா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் பக்திக்கு உரியவர்கள் என்றும், தந்தையின் மனம் கோடாது நடப்பதாலும் இளவரசராக இருந்து நீதி வழுவாது பாதுகாத்து வருவதாலும் இகபரம் என்கின்ற 2 உலகங்களிலும் புண்ணியத்தால் விளையும் நன்மையை சாஸ்வதமாக நீ பெறுவதற்கு சாத்தியமாகும் என்று நான் கூறியதாக நீர் கூற வேண்டும். ஸ்ரீராமர் சுமந்திரருக்கு திரும்பி போக விடை கொடுத்தார். அதனால் சுமந்திரர் மிகவும் மனவேதனை அடைந்தார். அவர் ஸ்ரீராமர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்ட பிறகு மிகுந்த பக்தியால் ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். அடேன் தொண்டன் என்னும் காரணத்தால்
துணிவு அடைந்து ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கின்றேன். அது என் உள்ளத்திலிருந்து மிகுந்த பக்தியால் வரும் வார்த்தை என்பதாலும் முகஸ்துதியான வார்த்தை இல்லை என்பதாலும் அதை தேவரீரான நீர் உம்முடைய திருச்செவியால் கேட்டு எனக்கு அருள் புரிவீராக. மகாபூஜரே, தேவரீரான உம்முடைய பிரிவால் புத்திரனை பறிகொடுத்து உள்ளம் பதைக்க பெற்ற ஒரு ஸ்திரீயை போல நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நான் அந்த நகரத்திற்கு தேவரீரை விட்டு பிரிந்து நான் மாத்திரம் எப்படி திரும்பி போவேன்? நான் நகரிலிருந்து இந்த ரதத்தை ஓட்டி வரும்பொழுது அதில் ஸ்ரீராமர் வீற்றிருந்தார். அதனால் அந்த ரதமானது உயிரோட்டம் உள்ளதாக இருந்தது. இப்பொழுது அந்த ரதம் ஸ்ரீராமர் இல்லாததாக அந்த நகரத்திற்கு திரும்பி செல்ல போகின்றது. அந்த ரதம் உயிரோட்டம் இல்லாததாக இருப்பதை பார்த்து அந்த நகரமே பிளந்து சிதறுண்டு அழியாதோ? அந்த அயோத்திமா நகரமானது இந்த ரதத்தை உள்ளே ஒருவரும் இல்லாததாகவும் சாரதி மாத்திரம் இருக்க பெற்றதாகவும் பார்த்து போரில் தளபதியை பறிகொடுத்துவிட்ட அவனது படையை போன்றதாக ஆகி மனத்தளர்ச்சியை அடையுமே. ஜனங்கள் தூர தேசத்தில் வசிக்கும் தேவரீரான உம்மை எப்போதும் முன்னே நிற்பவராக நினைத்து உம்முடைய நினைவாகவே சதா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் இப்பொழுது அவர்கள் உணவை எடுத்துக் கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஸ்ரீராம தேவரீர் நாட்டின் எல்லையை கடந்து வரும் சமயத்தில் தேவரீரான உம்மை நினைத்து வருந்தி தளர்ச்சியுற்ற மனமுடைய பிரஜைகளின் அந்த குழப்பமடைந்த மனோபாவம் எப்படி இருந்தது என்பதை தேவரீரான நீர் நேரில் கண்டிருக்கிறீர்கள். தேவரீர் வனவாசம் புறப்படுகையில் பட்டணத்து ஜனங்கள் எப்படி கூக்குரல் இட்டு அழுதார்களோ அதைவிட 100 மடங்காக ரதத்தில் இருக்கும் என்னை மாத்திரம் கண்டு கூக்குரல் இடுவார்கள். உம்முடைய தாயாரிடத்தில் தேவரீருடைய திருக்குமாரனை நான் அவருடைய மாமன் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய மனவேதனை ஒழியட்டும் என்று பொய் வார்த்தையை நான் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் கேட்கவும் மிகவும் கஷ்டமாக இருக்கும். இந்த உண்மையை நான் எப்படி தெரிவிக்க முடியும்? எதைத்தான் நான் சொல்வேன்? நான் தேரை ஓட்டும் பொழுது நான் செய்யும் சமிக்கைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தேவரீரான உம்மையும் உமது கூடவே இருக்கும் பாக்கியம் பெற்றவர்களையும் சுமந்து வந்தவைகளாகி இந்த சிறந்த குதிரைகள் இப்பொழுது தேவரீர் எழுந்தருளி இராத ரதத்தை எப்படி இழுத்து கொண்டு மீண்டு செல்லும்? மாசற்றவரை, ஆகையால் தேவரீரை விட்டு பிரிந்து அடியேன் அயோத்திக்கு திரும்ப செல்ல முடியாது. அடியேனான என்னையும் வனவாசத்தில் உம்முடன் கூடவே வைத்துக் கொள்வதற்கு நீர் அனுமதி அளிக்க வேண்டும். இதை தேவரீரான நீர் உம்முடைய திருவுள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாசிக்கும் அடியனாகிய என்னை திரும்பி அனுப்பி விடுவதிலேயே நீர் எண்ணம் கொண்டிருக்கின்றீர் என்றால் இங்கு நீங்கள் என்னை விட்டு சென்ற அந்த நிமிடமே இந்த ரதத்துடன் நான் அக்னியில் விழுந்து விடுவேன். ஸ்ரீராம வனத்தில் தேவரீருடைய தவத்திற்கு இடையூறு செய்கின்ற எல்லா உயிர்களையும் நான் இந்த ரதத்தில் இருந்த வண்ணமே ஓட்டி விடுவேன். தேவரீருடைய பட்டாபிஷேகத்தில் தேர்ப்பாகனாயிருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. உம்முடைய அனுகிரகத்தினால் நான் வனவாசத்தில் உம்முடன் இருக்கும் பாக்கியத்தை தாருங்கள் என்று மிகவும் வருந்தி பிரார்த்திக்கின்றேன். ஆரண்யத்தில் அதாவது வனத்தில் தேவரீருடைய சன்னதியில் இருப்பவனாக நான் ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். உம்முடைய அடியார்களுக்கு நீர் மிகவும் கருணையுடன் அருள் புரிபவர். அதை போலவே அடியானாகிய எனக்கும் எனக்கு பக்கத்திலேயே இருப்பவனாக நீ ஆகுக என்ற திருவாக்கை கூற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். கருணை புரிந்து அருள்வீராக. புண்ணியாத்மாவே, இந்த குதிரைகளும் வனத்தில் உம்முடனேயே வசித்து தேவரீரான உமக்கு தங்களுடைய கைங்கரியத்தை செய்யட்டும். அதனால் அவைகள் உத்தமமான கதியை அடையட்டும். காட்டில் உம்முடன் வசித்துக் கொண்டு உமக்கு எல்லா விதத்திலும் எல்லா பணிவிடைகளையும் என்னுடைய தலைமேல் ஏற்றுக்கொண்டு நான் செய்வேன். நான் அயோத்தியையும் மதிக்கவில்லை, தேவலோகத்தையும் மதிக்கவில்லை. பாவம் செய்தவர்கள் தேவேந்திரனது ராஜதானியான அமராவதிக்குள் எப்படி நுழைய முடியாதோ அதை போலவே தேவரீரான உம்மை விட்டு பிரிந்த அடியனாகிய நான் அயோத்தியா பட்டணத்திற்குள் செல்ல முடியாது. வனவாசம் முடிந்த பின்பு இந்த ரதத்திலேயே தேவரீரான உம்மை நகரத்திற்கு திரும்ப அழைத்து செல்வேன். இது ஒன்றுதான் அடியேனான என்னுடைய மனோரதம் ஆகும். வனத்தில் தேவரீரான உம்முடன் கூட நான் இருந்தால் எனக்கு 14 வருஷங்களும் கனப்பொழுதாக கழிந்துவிடும். அப்படி இல்லாமல் நான் இங்கு இருந்தால்
அது 100 மடங்காக அதிகமாக வளருமே. சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராய் திருவிளையாடிக் கொண்டு அடிமைப்பட்டவர்களுக்கு அருள் புரிபவரே, பக்தி கொண்ட தொண்டனும் தர்ம எண்ணத்துடன் தர்ம அனுஷ்டானத்தில் அசையாத பற்று உடையவனும் செய்ய வேண்டிய காரியத்தில் மன உறுதி கொண்டிருப்பவனுமாகிய அடியனை தேவரை திரும்பி அனுப்பிவிட உம்முடைய மனதில் எண்ணக்கூடாது. அடியார்களை காத்தருளும் ஸ்ரீராமர் மேற்கண்ட விதமாக பல விதத்திலும் மீண்டும் மீண்டும் வருந்தி யாசிக்கும் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கூறினார். ராஜபக்தனே, என்னிடத்திலுள்ள உமது சிறந்த பக்தியை நான் நன்கு அறிவேன். அப்படி இருந்தும் உம்மை இங்கிருந்து நகருக்கு எந்த காரணத்தை கொண்டு அனுப்புகின்றேனோ அதை சொல்கிறேன் கேளும். பட்டணத்திற்கு நீர் திரும்பி சென்று சேர்ந்தவுடன் உம்மை கண்ட என்னுடைய சிறிய தாயாரான கைகேயி அம்மாள் ராமன் காட்டை அடைந்து விட்டான் என்ற செய்தியை அறிந்து கொள்வாள். அதனால் தன்னுடைய உத்தேசம் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்து மகிழ்வாள். மேலும் நான் வனவாசத்தை அடைந்ததால் அந்த தேவியார் தர்மீகராகிய சக்கரவர்த்தியார் சொன்ன சொல் தவறிவிடுவாரோ என்ற தன்னுடைய சந்தேகத்தை விட்டொழிவாள். அதனால் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். எனது சிறிய தாயார் ராஜ்யத்தை தன்னுடைய திருக்குமாரனாகிய பரதன் பாதுகாப்பதை கண்டு உள்ளம் பூரிப்பாள். இதுவே என்னுடைய மன விருப்பமும் ஆகும். எனக்காகவும் சக்கரவர்த்தியாரை தேற்றுவதற்காகவும் நீர் ரதத்துடன் சென்று நகரை அடையும். சக்கரவர்த்தியாருடைய சந்நிதிக்கு நீர் தூது மொழியை செல்லும் தூதராக இருக்கின்றீர். அதனால் நான் சொன்ன எல்லா செய்திகளையும் அங்கு சென்று கூறுங்கள். யாராருக்கு நான் என்ன செய்திகளை சொன்னேனோ அவரவர்களுக்கு என்னால் சொல்லப்பட்ட செய்திகளை நான் எப்படி கூறினேனோ அதை போலவே நீர் சொல்ல வேண்டும். ஸ்ரீராமர் பலவித நல்வார்த்தைகளை கூறி சாரதியை சமாதானப்படுத்திவிட்டு மேலும் மேலே கூறிய பல காரணங்களையும் அவருக்கு கூறி சடக்கென திரும்பி எதையும் செய்து முடிக்கவல்ல குகரை பார்த்து பின்வரும் வார்த்தையை சொன்னார். குகரே, ஜனங்கள் நிறைய வாழும் காட்டில் நான் இப்பொழுது வாழ முடியாது. ஆசிரமத்தில் தான் நான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை தான் நான் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு இடப்பட்டிருக்கும் கட்டளையும் அப்படிப்பட்டதே. தந்தைக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் எப்பொழுதும் சரியான வழியில் நடப்பவனாக விளங்கும் நான் சாஸ்திர விதிப்படி தவசிகள் தங்களுடைய தலை மயிரை எப்படி கட்டி வைப்பார்களோ அதை போல கட்டி வைக்க வேண்டும். எனவே நான் தலை மயிரை சடைகளாக தரித்து பின்னிக்கொண்டு இருக்க போகிறேன். ஆலம் பாலை நீ இங்கு கொண்டு வருவாயாக. குகர் அந்த நிமிடமே அவர் கேட்ட அந்த ஆலம்பாலை சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரருக்கு முன்பாக கொண்டு வந்து சமர்ப்பித்தார். ஸ்ரீராமர் தன்னுடைய கைகளாலேயே தனக்கும் லக்ஷ்மணருக்கும் அதை கொண்டு தங்களுடைய தலை முடியை சடைகளாக திருத்தினார். ஆஜானுபாகுவாகிய புருஷோத்தமரான அவர் தலைமயிரை சடை சடையாக திரித்து பின்னிக் கொண்டிருப்பதை ஏற்றுக்கொண்டார். அந்த சமயம் உடன் பிறந்த ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மர உரிகளை உடுத்துக்கொண்டும் ஜடா மண்டலதாரிகளாய் ரிஷிகளைப் போல இருந்தார்கள். அந்த சமயம் சங்கற்பத்தை செய்து கொண்டு வானப்பிரஸ்தருக்குரிய அனுஷ்டானத்தை ஏற்றுக்கொண்டவராகிய லக்ஷ்மணருடன் இருக்கும் ஸ்ரீராமர் தன்னுடைய ஆப்த நண்பராகிய குகரை பார்த்து பின்வருமாறு கூறினார். குகரே, சதுரங்க பலத்திலும் பொருளிலும் நில அரண், நீர் அரண், மறையரண், காட்டரண் என்ற 4 வகை அரணிலும் நாட்டிலும் ஊக்கமுடையவராக நீர் இருப்பீராக. ராஜ பரிபாலனம் மிகவும் சிரமமானது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே. சாந்த மூர்த்தியும் இஷ்வாகு குல பிள்ளையுமான அவர் அந்த குகருக்கு விடை கொடுத்து அருளி அந்த நிமிடமே தர்ம பத்னியோடும் லக்ஷ்மணரோடும் அந்த இடத்திலிருந்து கிளம்பினார். இஷ்வாகு குல பிள்ளையாகிய அவர் நதிக்கரையை அடைந்து மரக்களத்தை பார்த்தார். ஜலப்பிரவாக வேகமுற்ற கங்கா நதியை கடந்து செல்ல அவர் நினைத்தார். அவர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். புருஷோத்தம, சித்தமாய் வந்து நிற்கின்ற இந்த மரக்களத்தை பிடித்து கொண்டு பிடிவாதமாக கூடவே வரும் சீதையை மெல்ல ஜாக்கிரதையாக ஏற்று உடனே நீ மேறிக்கொள். திருவாக்குக்கு மறுவாக்கு நினையாத ஞான விருத்தராகிய அவர் தமையனாரின் கட்டளையை எல்லாவற்றையும் தன்னுடைய தலைமேல் ஏற்றுக்கொண்டு மைதிலியாரை அந்த மரக்களத்தில் ஏற்றி வைத்துவிட்டு
உடனே தாமும் ஏறிக்கொண்டார். அதன் பிறகு திரிலோக பிரசித்தி பெற்றவரும் லக்ஷ்மணருக்கு தமையனருமான அவர் தாமே அதில் ஏறினார். உடனே வேடவர்களின் மன்னராகிய குகர் சுற்றத்தார்களை பார்த்து சீக்கிரம் ஜாக்கிரதை என்றார். மிக்க தேஜஸ்வியான ஸ்ரீராமர் அந்த மரக்கலத்தில் ஏறினார். பிறகு அவர் பரமபத சித்திக்கு வேண்டிய யாவையையும் பூலோக பெருமைக்கு வேண்டிய யாவையையும் தரும் பரமாத்மாவின் உள்ளத்தை குளிரச் செய்யக்கூடிய சிறந்த ஜபத்தை செய்தார். மகா தேஜஸ்வியாகிய லக்ஷ்மணரும் கௌரவத்தால் ஸ்ரீராமர் கூடவே நடக்கின்றவராகி சாஸ்திர முறைப்படி ஆசமனம் செய்து அந்த நதியை சீதா பிராட்டியாரோடு சேர்ந்து பணிந்தார். ஸ்ரீராமர் மரக்கலத்தில் ஏறிய பிறகும் அவர் சுமந்திரருக்கும் பரிவாரங்களுடன் கூடிய குகருக்கும் அவரவர்களுக்கு உரிய உபசார வார்த்தைகளை கூறி விடை கொடுத்து அருளினார். பின்னர் அவர் படகை ஓட்டும் நாவிகர்களை பார்த்து ஓட்டுங்கள் என்றார். பக்தி கொண்ட அந்த நாவிகர்கள் அந்த மரக்கலத்தை மிகவும் உற்சாகத்துடன் தள்ளினார்கள். அந்த மரக்கலத்திற்கு ஏற்ற துடுப்புகளால் அதை விரைவாக செலுத்தினார்கள். அதனால் அந்த மரக்கலம் கங்கா ஜலத்தை கடந்து சென்றது. தோஷ ரகிதையாகிய வைதேகியர் கங்கையின் நடுவில் அந்த மரக்கலம் சென்ற பொழுது கைகளை கூப்பி வணங்கி அந்த நதியை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தாள். கங்கா தேவியே, ஞானியாகிய தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரனாகிய இதோ இருக்கும் இவர் உனதருள் பெற்றவராகி அக்கறைக்கு சேமமாக போய் சேர வேண்டும். 14 வருஷங்கள் காட்டில் வசித்து குறைகள் எல்லாம் தீர்ந்தவராய் தம்பியாருடனும் அடியேனாகிய என்னுடனும் மீண்டும் திரும்பி இங்கு வந்து இவர் சேர வேண்டும். எல்லோருடைய மனோரதங்களையும் அளிக்க வல்ல சிறந்த பாக்கியம் பெற்ற கங்கா தேவியே, நான் சேமமாக திரும்பி வந்து மிகுந்த சந்தோஷத்துடன் உன்னை பூஜிப்பேன். தேவியே, உலகங்களிலும் ஓடும் தேவரீரான நீர் பிரம்மலோகத்தை கடாட்சித்து அருள்கின்றேன். இந்த உலகத்திலும் சமுத்திரராஜனுடைய மனைவியாக மிகவும் கொண்டாடப்படுகின்றேன். உத்தமையாராகிய தேவியே, தேவரீரை நான் துதிக்கின்றேன், நமஸ்கரிக்கின்றேன். புருஷோத்தமர் மீண்டும் இங்கு வந்து மங்களமாக பட்டாபிஷேகத்தை செய்து கொண்டால் அந்த சமயம் தேவனுடைய உள்ளத்தை குளிர செய்வதற்காக 100,000 பசுக்களையும் வஸ்திரங்களையும் மனதிற்கு இதமான அன்னங்களையும் வேதியர்களுக்கு நான் தானமாக செய்வேன். தேவியே, நான் நகரத்துக்கு மீண்டும் வந்து சேர்ந்து நியமத்தை உடையவளாக 1000 தீர்த்தம் நிறைய பெற்ற பூர்ண கலசங்களாலும் பல வகை பழங்களோடும் பால் தேனோடும் கலக்கப்பெற்ற பஞ்சாமிரத்தாலும் உன்னை நான் பூஜிப்பேன். உன்னது கரைகளில் எழுந்தள்ளிருக்கும் தீர்த்த கட்டங்களிலும் தேவாலயங்களிலும் எந்தெந்த தேவதைகள் வசிக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் நான் பூஜிப்பேன். மாசற்ற தேவியே, மாசற்ற ஆஜானுபாகுமான இவர் தம்பியாரோடும் என்னோடும் கூடியவராக வனவாசத்தை முடித்துக் கொண்டே மீண்டும் அயோத்தியில் எழுந்தருள வேண்டும். அந்த தோஷ ரகிதையான, அதாவது சிறிதளவும் குற்றம் இல்லாத பதிவிரதா சிரோமணியான சீதா பிராட்டியார் மேற்கண்ட விதமாக கங்கையை பார்த்து பிரார்த்தித்துக் கொண்டே விரைவாக கங்கையின் தென்கரையை அடைந்தாள். எப்பொழுதும் எதிலும் வெற்றியையே பெறும் புருஷோத்தமரான ஸ்ரீராமர் கரைக்கு வந்து சேர்ந்தார். பிறகு அவர் தம்பியோடும் வைதேகியாரோடும் மரக்கலத்தை விட்டு இறங்கி நடக்க தொடங்கினார். ஆஜானுபாகுவான அவர் சுமித்ரைக்கு ஆனந்தத்தை பெருக்கும் லக்ஷ்மரை பார்த்து பின்வருமாறு கூறினார். ஜனசஞ்சாரம் உள்ள இடத்தில்தான் ஆகட்டும், ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில்தான் ஆகட்டும், இடுக்கண் எதுவும் நடக்காமல் இருக்கும் பொருட்டு நீ எப்பொழுதும் பக்கத்திலேயே வருவாயாக. லக்ஷ்மணா, இதற்கு முன் பார்த்திராததும் ஜனசஞ்சாரம் அற்றதுமாகிய காட்டில் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்பது நமது கடமை. முதலில் நீ நடந்து செல், சீதை உன்னை பின்பற்றி நடந்து செல்லட்டும். புருஷோத்தம, உன்னையும் சீதையையும் பாதுகாத்துக் கொண்டு பின்னாலேயே நான் உங்கள் அருகிலேயே நடந்து வருகின்றேன். ஒருவருக்கு ஒருவர் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்பது நம் எல்லோருடைய கடமையாகும். ஏதோ ஒரு காரியம் நம்மை மீறி நடைபெற்று விடுகின்றது என்றால் அந்த சமயத்தில் அதனை சீர்திருத்துவது என்பது முடியாதல்லவா? சீதை இப்பொழுதுதான் வனவாசத்தினுடைய கஷ்டத்தை உள்ளபடி அறிவாள். ஏனெனில் இப்போது ஜனசஞ்சாரம் இல்லாததும் வீடுகள் தோட்டங்கள் இல்லாததும் உள்ளே புகுந்து நடப்பது கஷ்டமாய் ஒத்தடி பாதைகள் இங்கும் அங்கும் உள்ளதும் பள்ளத்தாக்குகள் உள்ளதுமாகிய வனத்தில் புகப்போகின்றாள். ஸ்ரீராமருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு லக்ஷ்மணர் சீதா பிராட்டியாருக்கு முன்பாக நடந்து சென்றார். ரகுகுல பிள்ளையாகிய ஸ்ரீராமர் அவர்களை பின்பற்றி சென்றார். மகாபக்திமானான சுமந்திரன்
ஸ்ரீராமர் கங்கையின் அக்கறைக்கு சென்று விட்டதைக் கண்டு மனம் நொந்து துடித்தார். அவர்கள் வெகு தூரம் போய்விட்டபடியால் உடனே கண்களை திருப்பிக் கொண்டு கண்ணீரை விடுத்தார். திரிலோக ரட்சகருக்கு சமமாகிய பிரபாவம் உடையவரும் யாவருக்கும் நன்மையை அளிப்பவரும் மகாத்மாவும் ஆகிய ஸ்ரீராமர் அந்த இடத்திற்கு மட்டில் இருந்த ஒரு பெரிய நீர் தாரையை கடந்து பல வகை பொருள்கள் நிறைந்தவைகளும் மனோகரமாகவும் உள்ள நிலவளம் உடையவைகளும் உற்சாகம் கொண்டு விளங்குகின்றவைகளுமாகிய வத்ச தேசங்களை அடைந்தார். பசியுடன் இருந்த அவர்கள் இருவரும் அப்படி இருக்கையிலும் 4 பெரிய விலங்குகளையும் செம்மறி கடா ஒன்றையும் ரிஷியம் என்ற ஒரு யானையையும் புருஷோத்தம் என்ற ஒரு மானையும் சிறந்த ருரு என்ற ஒரு மானையும் வதம் செய்து அதாவது கொன்று அவைகளை வேகமாக எடுத்துக்கொண்டு சாயங்காலத்தில் இரவை கழிப்பதன் பொருட்டு அதி பரிசுத்தமான ஒரு மரத்திற்கு அடியில் வந்து நின்று விட்டார்கள். சர்க்கம் 53. ஸ்ரீராம லக்ஷ்மண சம்வாதம், அதாவது ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் உரையாடல். எல்லோருடைய உள்ளங்களையும் குளிரச் செய்பவர்களில் முதன்மையானவரான அந்த ஸ்ரீராமர் அந்த மரத்தை அடைந்த பின்னர் சாயங்கால சந்தியாவந்தனத்தை செய்துவிட்டு லக்ஷ்மரை பார்த்து பின்வருமாறு கூறுகிறார். இப்பொழுது ஜனசஞ்சாரம் உள்ள இடத்திலிருந்து வெளியில் வந்துவிட்டோம். சுமந்திரர் இல்லாமல் நாம் தனியாக இருக்கின்ற முதல் ராத்திரியான இதோ இப்பொழுது வந்துவிட்டது. அதனால் நீ சுய இரக்கம் கொள்ளக்கூடாது. லக்ஷ்மணனே, சீதைக்கு இடுக்கண் எதுவும் சம்பவிக்காத வண்ணம் பாதுகாக்கும் தொழில் நமது இருவருக்கும் ஏற்பட்டுவிட்டது. ஆனபடியால் இன்று முதல் இரவுகளில் சோம்பரின்றி ஜாக்கிரதையுடன் இருந்து அபாயம் உண்டாகாது தடுக்க வேண்டும். சுமித்ரேன் புதல்வனே லக்ஷ்மணா, இந்த இரவை மட்டும் யாதொரு பிரயாசையும் எடுத்துக்கொள்ளாமல் கையில் கொண்டு வரப்பட்டவைகளை கொண்டே நாம் தலையில் பரப்பிக் கொண்டு இருப்போம். கஷ்டப்பட்டே நாம் இந்த இரவை கழித்து விடுவோம். நல்ல உயர்ந்த படுக்கையில் படுப்பதில் பழக்கப்பட்டிருந்த அந்த ஸ்ரீராமர் வெறும் தரையில் படுத்த பின்னர் லக்ஷ்மணருக்கு பின்வரும் தர்ம சிந்தனையை நன்கு விளங்க காட்டுகின்ற விஷயங்களை இப்போது விளக்கமாக எடுத்து கூறினார். லக்ஷ்மணனே, இப்பொழுது சக்கரவர்த்தியார் நிச்சயமாக துயரத்தில் மூழ்கி கிடப்பார். கைகேயி அம்மாளோ மனோரதங்கள் கைகூட பெற்றவளாய் மன திருப்தி கொண்டவளாக இருக்கக்கூடும். அந்த கைகேயி தேவியார் பரதன் அங்கு வந்து சேர்ந்து ராஜ்யத்தை அடைந்து விட்ட பிறகாவது சக்கரவர்த்தியாருடைய உயிரை வாங்காம இருப்பாளா? என்னை பிரிந்தவரும் பணிவிடை செய்ய பக்கத்தில் யாரும் இல்லாதவராகிய கிழவனாரும் மக்களின் மீது ஆசை கொண்டவரும் கையேயினிடத்தில் தர்ம பாசத்தால் சிக்கிக் கொண்டவருமாகிய அவர் என்னதான் செய்வார்? இப்பொழுது சக்கரவர்த்தியாருடைய புத்தியின் தடுமாற்றத்தையும் துயரத்தையும் கவனித்து புருஷார்த்தங்களில், அதாவது தர்மம் அர்த்தம் இவை இரண்டிற்கும் காமம் ஒன்றே, அதாவது மக்கள் ஆசைதான் காரணமாயிருக்கின்றது என்று எனக்கு தோன்றுகின்றது. லக்ஷ்மணா, தர்மம் என்ன என்பதை அறியாதவனாக இருக்கும் ஒரு மனிதன் எல்லோருடைய மனமும் கோணாமல் நடக்கும் நடத்தே உடைய என்னை போன்ற ஒரு புதல்வனை பெற்ற தகப்பனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய மனைவிக்காக என்றாலும் அந்த புதல்வனை ஓட்டி விடுவாரா? தர்ம பத்னி சமேதனாகவும் உற்சாகமாகவும் இருந்தவனாகிய கைகேயி தேவியாரின் திருக்குமாரனாகிய பரதன் தனியாய் உதவியை இழந்தவனாக சக்கரவர்த்தியாக ஆகி உற்சாகத்துடன் விளங்கும் கோச தேசங்களை எப்படி பாதுகாக்கப் போகின்றான்? அது என்னமோ கஷ்டம். திருத்தந்தையார் கால தசையால் பரம பதத்தை அடைந்து விடுவார் என்றால் நானும் காட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்றபடியால் இந்த ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டிய எல்லா விஷயத்திலும் அவன் தனியாக இருந்து செய்ய வேண்டி இருக்கும். தசரத சக்கரவர்த்தியார் தர்மம் அர்த்தம் இரண்டையும் சிறந்ததாக கொள்ளாமல் மக்கள் மீது அதிகமான ஆசை வைத்து அதையே பெரியதாக நினைத்து கொண்டிருப்பதால் அவர் சீக்கிரத்திலேயே இறந்து விடுவார். புண்ணியாத்மாவே, பரதனுடைய அரசு புரியும் அதிகாரத்திற்காகவும் என்னுடைய வனவாசத்திற்காகவும் தசரதரின் மரணத்திற்காகவும் தான் கைகேயி தேவியார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று நான் நினைக்கின்றேன். அந்த கைகேயி தேவியார் இப்பொழுது தன்னுடைய மனோரதங்களெல்லாம் கைகூட பெற்றவளாக ஆனதால் மிகவும் உற்சாகமுற்று மோகித்து கிடக்கின்றவளாகி கோசலா தேவியாரையும் சுமித்ரா தேவியாரையும் என்னை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் ஊரை விட்டாவது துரத்தாமல் இருப்பாளோ என்னவோ. லக்ஷ்மண, என் பொருட்டு சுமித்ரா தேவியார் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. சூரிய உதயத்தில்
நீ இங்கிருந்து புறப்பட்டு அயோத்திமா நகருக்கே போய் சேர்வாயாக. நான் ஒருவனாகவே சீதையுடன் தண்டகாவனங்களில் காலம் கழிக்கப் போகின்றேன். உதவி புரிபவர்கள் இல்லாதிருக்கின்ற கோசலா தேவியாருக்கும் நீ உதவி புரிபவனாய் ஆக கடவாய். கைகேயி தேவியார் பகைமையால் கொடுமை தொழில் உற்றவளாகி அதர்ம காரியத்தை செய்கின்றாள் என்றால் எனது திருத்தாயாரை தர்மம் இன்னதென நன்கறிந்த பரதன் இடத்திலேயே நீ பொறுப்பு காட்டி ஒப்புவித்து விடுவாயாக. சுமித்ரையின் குமாரா, ஏதோ ஒரு முற்பிறப்பில் எனது தாயாரால் பெண்கள் புத்திரர்களை விட்டு பிரிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. கோசலா தேவியார் வெகு காலமாக போஷித்து வெகு பிரயாசப்பட்டு என்னை வளர்த்தாள். அப்படி வளர்க்கப்பட்ட நான் அவருக்கு அருகில் இருந்து தொண்டு செய்ய வேண்டிய இந்த காலத்தில் நான் அவரிடமிருந்து பிரிக்கப்பட்டேன். அவருக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. என்ன கஷ்டம்! சுமித்ரா தேவியின் திருக்குமாரா, அப்படிப்பட்ட நான் என்னுடைய திருத்தாயாருக்கு முடிவில்லாத துயரத்தை விளைவித்து வருகின்றேன். எந்த ஒரு ஸ்திரீயும் என்னை போன்ற இப்படிப்பட்ட மகனை பெற வேண்டாம். லக்ஷ்மணா, அவளிடம் இருக்கின்ற சாரிகை என்னும் பறவையானது என்னை விட அவருக்கு அதிக உதவி புரிந்து வருவதாக நான் எண்ணுகின்றேன். அதற்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சுக அரேகே பாதம் தச என்கின்ற கூவலானது அவளுடைய காதில் விழுந்து கொண்டிருக்கும். எதிலும் ஜெயசாலியான லக்ஷ்மணா, பாக்கியத்தில் குறை பெற்றவளாய், ஏக புத்திரனையும் பக்கத்தில் இருக்க பெறாதவளாய், துன்பக் கடலில் மூழ்கி கிடக்கும் அவளுக்கு எல் அளவும் சுச்சுருஷை, அதாவது பணிவிடை செய்ய பாக்கியம் பெறாதவனாகிய புதல்வனான என்னால் என்ன பிரயோஜனம்? எனது அன்னையான கோசலா தேவியார் என்னை விட்டு பிரிந்தவளாகவும் அதனால் பாக்கிய குறை பெற்றவளாக ஆகி மிகவும் துன்பத்தை அனுபவிப்பவளாக சோக சாகரத்தில் மூழ்கி கிடப்பவளாக இப்போது படுத்து கிடப்பாள். லக்ஷ்மணா, நான் சினம் கொண்டால், அதாவது நான் கோபத்தை அடைந்தால், நான் ஒருவனே யாருடைய உதவியும் இல்லாமல் பானங்களால் அயோத்தி மாநகரையும் பூமண்டலத்தையும் எனக்கு சொந்தமாக ஆக்கி கொள்ள முடியும். என்றாலும் ஒருவனுக்குள்ள சக்தியை பிரயோஜனமற்றதாகிய விஷயத்தில் செலுத்தக்கூடாது இல்லையா என்ன? தோஷமற்றவனாகிய லக்ஷ்மணா, அதர்மத்தால் விளையும் கஷ்டங்களுக்கு நான் பரலோகத்தில் பாத்திரனாகி விடுவேன் என்கின்ற அந்த ஒரு காரணத்தினாலேயே இப்பொழுது எனக்கு பட்டாபிஷேகம் செய்து கொள்ளவில்லை. ஸ்ரீராமர் ஜனங்கள் ஒருவரும் இல்லாத இடத்தில் இரவில் கண்ணீர் நிரம்பிய திருமுக மண்டலம் உடையவராய் மேற்கண்ட விதமாக இன்னும் பலவாறாகும் மிகவும் வருத்தமான வார்த்தையை வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தார். பேசி ஓய்ந்தவராய் ஜுவாலையற்ற அக்னியை போல் இருப்பவரும் நிசப்தமாய் இருக்கின்ற சமுத்திரத்தை போன்றவருமாகி ஸ்ரீராமரை பார்த்து லக்ஷ்மணர் பின்வருமாறு கூறினார். ஆயுத பாணிகளில் உத்தமராகிய ஸ்ரீராமர் தேவரில் வெளிப்பட்ட பின்னர் இப்போது அயோத்தி நகர் சந்தினில்லாத இரவு போல நிச்சயமாக ஒளி இழந்ததாயிருக்கும். புருஷோத்தமராகிய ஸ்ரீராமர் தேவரில் மனம் தளர்ந்து வருந்துகின்றேன். இப்போது இது தேவரீருக்கு ஏற்றதென்று சீதையையும் அடியேனையும் துன்பமுற செய்கின்றீரே. ஸ்ரீராம, தங்களை விட்டு பிரிந்து சீதா பிராட்டியாரும் இருக்க மாட்டாள், அடியேனும் இருக்க மாட்டேன். நீரிலிருந்து எடுத்து கரையில் போடப்பட்ட இரு மீன்கள் எப்படி இருக்குமோ அதை போலவே ஒரு நொடி பொழுதுதான் பிழைத்திருப்போம். எதிலும் ஜெயசாலியாய் விளங்குபவரே ஸ்ரீராம, இப்பொழுது தேவரீரை விட்டு பிரிகிறேன் என்றால் அடியேன் திரு தந்தையாரைத்தான் ஆகட்டும் தரிசிக்க நினைக்க மாட்டேன். சுமித்ரா தேவியாரைத்தான் ஆகட்டும், சுவர்க்கத்தை தான் ஆகட்டும், சத்ருக்னனைத்தான் ஆகட்டும் நினைக்க மாட்டேன். அந்த சமயம் தர்மத்தில் அசையாத பற்று உடையவர்களாகி அவர்கள் இருவரும் சீதை நன்கு உறங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு ஆழ மரத்தினடையில் சுகமாக உட்கார்ந்து கொண்டு காலத்தை கழித்தார்கள். ஜெயசாலியாகி ஸ்ரீராமர் லக்ஷ்மணனுடைய சிறந்த பொருள் நிறைந்த மொழியை அன்புடன் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டார். மேலும் அவர் அந்த புண்ணியாத்மாவுக்கு காலமெல்லாம் தனக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை அருளினார். அதோடு வனவாசத்தின் மொத்த வருடங்களையும் தன்னுடன் கழிப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த சமயம் அந்த ஜனமற்ற காட்டில் மகாபலசாலிகளும் ரகுவம்சத்தை விளங்கச் செய்பவர்களுமான அவர்கள் இருவரும் பர்வத குகையில் வாசம் செய்யும் சிங்கங்களைப் போல மிகவும் தைரியத்துடன் அச்சத்தையும் மன சஞ்சலத்தையும் அடையவில்லை. அத்தியாயம் 54. பரத்வாஜ ஆசிரமம். அவர்கள் அந்த பெரிய மரத்தின் அடியில்
அந்த இரவை சுகமாக கழித்துவிட்டு மாசற்ற சூரிய பகவான் உதயமான சமயத்தில் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார்கள். புகழ் படைக்க பெற்ற அவர்கள் மிகவும் அடர்ந்த காட்டிற்குள் புகுந்து இதற்கு முன் பார்த்திராதவைகளும் பல வகையானவைகளும் மனதிற்கு மிகவும் இதமாயிருக்கின்ற பூமி அமைப்புகளை அங்கங்கு கண்டார்கள். மேலும் பல வன பிரதேசங்களையும் பார்த்து கொண்டே பகீரதி எனப்படும் கங்கை நதியானது யமுனா நதியை அடையும் அந்த பிரதேசத்தை நோக்கி நடந்தார்கள். ஸ்ரீராமர் இடையூறு எதுவும் இல்லாமல் அநேகவித மரங்களை பார்த்து கொண்டே நடந்தார். உச்சி காலத்துக்கு பிறகு அவர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சுமித்ரா தேவி நந்தன, பிரயாக எனும் சேத்திரத்திற்கு அருகில் அக்னி பகவானது புகை உயர கிளம்பி இருக்கும் அடையாளத்தை கவனி. ஏதோ ஒரு முனிவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன். நாம் கங்கை யமுனை ஆகிய இரு நதிகளுடைய சங்கம துறைக்கு வந்து சேர்ந்து விட்டோம் போயிருக்கிறது. ஏனெனில் நீர் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் உண்டாகும் சத்தமானது இங்கு கேட்கிறது. பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் பல வகை மரங்கள் காணப்படுகின்றது. மேலும் காட்டில் இருக்கும் பொருள்களால் பிழைக்கும் ஜனங்களால் வெட்டப்பட்ட அடிக்கட்டைகளும் இங்கு காணப்படுகின்றன. வில்லாளிகளாகிய அவர்கள் இருவரும் சுகமாக வழியை கடந்து சூரிய பகவான் அஸ்தமனம் ஆகும் சமயத்தில் கங்கை யமுனை இந்த இரு நதிகளுடைய சங்கம பிரதேசத்தில் இருந்த முனிவரது ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஸ்ரீராமர் ஆசிரமத்தை அணுகி மான்களையும் பறவைகளையும் ஒரு நொடி பொழுதில் பயந்தோட செய்து கொண்டு தூரத்திலேயே நின்று கொண்டார்கள். அவர்கள் பரத்வாஜ முனிவருக்காக சமயம் பார்த்து காத்து நின்றார்கள். அந்த சமயம் சீதையால் தொடரப்பட்ட அந்த தர்ம வீரர்களாகிய இருவரும் மகரிஷினது தரிசனத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் ஆசிரமத்தை அணுகி தூரத்திலேயே காத்து நின்று கொண்டிருந்தனர். ஸ்ரீராமர் லக்ஷ்மணரோடும் சீதா பிராட்டியாரோடும் ஒரே சமயத்தில் அந்த ஆசிரமத்தில் நுழைந்தார்கள். அவர்கள் சிஷ்ய ஜனங்களால் சூழப்பட்டிருந்தவரும் தான் அனுஷ்டித்திருந்த ஒவ்வொரு காய கிளேச தபசையும் எல்லா அளவு குறைவின்றி முடித்தவரும் எப்போதும் பகவானது தியானத்தையே சர்வமுமாக கொண்டவரும் தவ பெருமையால் ஞான கண்ணை பெற்றவரும் நித்திய அக்னிஹோத்திரத்தை செய்து முடித்தவரும் பரிசுத்த மூர்த்தியும் மகாத்மாவுமாகிய ரிஷியை அணுகி கைகளை கூப்பி வணங்கிக் கொண்டு தங்களுடைய வணக்கத்தை சமர்ப்பித்தனர். லக்ஷ்மணனின் தமையனாரான ஸ்ரீராமர் பரத்வாஜருக்கு தான் இன்னார் என்று பின்வருமாறு தெரிவித்துக் கொண்டார். பகவானே, நாங்கள் இருவரும் தசரதருடைய ராமன் லக்ஷ்மணன் என பெயர் பூண்ட பிள்ளைகள். இவள் அடியேனுடைய பத்னி வைதேகி என பெயர் கொண்டவள். தோசரகிதை அயோனிஜை ஜனகராஜனின் பெண். ஜன சஞ்சாரமற்ற தபோவனத்திற்கும் என்னை தொடர்ந்து வந்திருக்கின்றாள். இவன் சுமித்ரா தேவியாரின் புதல்வன், இளைய சகோதரன். திருத்தந்தையாரால் காட்டிற்கு அனுப்பிவிடப்பட்ட என்னையே அன்புடையவனும் நினைத்ததை செய்வதில் பிடிவாதம் உடையவனுமாகி இவன் தொடர்ந்து வந்திருக்கின்றான். பகவானே, திருத்தந்தையாரால் கட்டளையிடப்பட்டவர்களாய் தபோவனத்திற்கு போய்க் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கிழங்குகளையும் பழங்களையும் உணவாக கொண்டவர்களாய் பரமாத்மாவை தியானிப்பது ஒன்றிலேயே காலத்தை கழிக்கப் போகின்றோம். சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரருடைய அந்த திருவாக்கிற்கு திருச்செவி சாட்சியருடைய ஞானவானாகிய புண்ணியாத்மாவான அவர் உடனே மதுபர்க்கத்தையும் தீர்த்தங்களோடு கூடிய அக்கியம் என்பதையும், அதாவது அக்ஷதை துளசி முதலியவர்கள் சேர்க்க பெற்றதையும் அவர்களுக்கு கொடுத்தார். தவங்களை முற்றிலும் செய்து முடித்தவராகிய அவர் அவர்களுக்கு பல வகை காட்டு கிழங்குகளையும் பழங்களையும் கொண்டு செய்யப்பட்ட அன்னங்களையும் ரசங்களையும் கொடுத்தார். மூவரும் வீட்டிற்கக்கூடிய ஒரு இடத்தை அவர்களுக்கு காட்டினார். சுற்றிலும் மான்களாலும் பறவைகளாலும் மகரிஷிகளாலும் சூழப்பெற்று விளங்கிய முனிவர் அந்த இடத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீராமரை புகழ்ந்து கொண்டாடி அவருக்கு தான் கொடுக்கும் விருந்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். அந்த பரத்வாஜ முனிவர் அப்பொழுது தன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கும் ஸ்ரீராமரை பார்த்து பின்வரும் தர்மத்துடன் கூடிய மொழிகளை கூறினார். காகுஸ்த குலத்தில் உதித்தவரே ஸ்ரீராம தேவரீரை வெகு காலம் கழித்து இங்கு எழுந்தள்ளிருக்கின்றவராய் கண்களால் பார்க்கும் பாக்கியத்தை பெற்றேன். நீர் வனத்திற்கு அனுப்பப்பட்டது குற்றம் இல்லாதது என்பதாக நான் என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்த விஷயமே ஆகும். இரு மகா நதிகளின் சங்கம துறையில் இருக்கும் இந்த இடமானது மிகவும் புண்ணியமானது, மனதிற்கு இதமானது. தேவரீரான நீர் எப்போதும் பரமாத்மாவை தியானித்துக் கொண்டு இந்த இடத்தில் மிகவும் மன மகிழ்வுடன் இருக்கலாம்.
பரத்வாஜர் மேற்கண்ட விதமாக கூறிய மொழியை கேட்ட எல்லோருக்கும் நன்மை செய்வதில் ஆசை உள்ளவரும் ரகுகுல திலகருமாகிய ஸ்ரீராமன் பின்வரும் சிறந்த மொழியை பதிலாக கூறினார். பகவானே, இந்த இடத்திலிருந்து அருகாமல் இருக்கும் நகர நாடு வாசிகளாகிய ஜனம் இந்த ஆசிரமத்தில் இப்போது என்னை அதிக பிரயாசையின்றி பார்க்க கூடியவனாய் அறிந்து கொண்டு விடும் என அடியேன் எண்ணுகிறேன். அடியேனையும் வைதேகியையும் பார்க்க எண்ணம் கொண்ட ஜனம் இங்கு வரக்கூடும். இந்த காரணத்தை கொண்டு இந்த இடத்தில் நான் இருக்க முடியாது. இந்த இடத்தில் வாழுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. பகவானே, எந்த இடத்தில் ஜனகரின் திருமகளாகிய சீதை பிறரால் பார்க்கப்படாமல் தியானம் ஒன்றையே அனுசித்துக் கொண்டிருக்கின்றவளாய் நிம்மதியாய் காலம் கழிப்பாளோ அந்த சிறந்த பர்ணசாலைக்கேற்ற இடத்தை தேவரீர் ஆலோசித்து எனக்கு சொல்வீராக. ஸ்ரீராமர் இப்படி சரியான காரணத்துடன் வேண்டுகோள் விடுத்ததை கேட்ட பரத்வாஜ மகரிஷி அதற்கு பின்வரும் பதிலை கூறினார். குழந்தாய், இந்த இடத்திலிருந்து 10 குரோச தூரத்தில், அதாவது 20 மைலுக்கு அப்பால் மகரிஷிகள் வாழும் புண்ணிய இடமாகவும் எங்கு பார்த்தாலும் மனோகரமான காட்சிகளுடன் விளங்குவதுமாகிய ஒரு மலை இருக்கிறது. அதில் நீங்கள் சென்று வாழலாம். சித்திரகூடம் என்பது அதனுடைய பெயர். கோலாங்கூல எனப்படும் ஒரு வகை குரங்குகள் அங்கு நிறைந்து இருக்கின்றது. சாதாரண குரங்குகளும் கரடுகளும் அங்கு வசிக்கின்றன. கந்தமாதன எனும் பர்வதத்திற்கு சமமாக அது உள்ளது. கோலாங்கூல எனப்படும் அந்த குரங்கு கருத்த உடல்களும் சிவந்த கன்னங்களும் பசுக்களின் வாள்களை ஒத்த வாள்களும் உடையவனாக இருக்கும். கந்தமாதன பர்வம் என்பது மேரு பர்வதத்திற்கு கிழக்கில் சதா புஷ்பித்து வாசனை கொண்டு விளங்கும் மரங்கள் அடர்ந்த ஒரு மலையாகும். ஒரு மனிதன் சித்திரக்கூடத்தினது சிகரங்களை எப்பொழுது தரிசிக்கின்றானோ அப்பொழுதிலிருந்து அவன் பாக்கியங்களை பெறுகின்றான். தர்மம் இல்லாத தொழிலில் அவன் தன்னுடைய மனதை செலுத்த மாட்டான். அந்த இடத்தில் அநேக ரிஷிகள் அநேக சரத் ருதுக்களில் வாசம் செய்து சிவபெருமானோடும் அக்னி பகவானோடும் சொர்க்கத்தில் எழுந்தருளி இருக்கின்றார்கள். நான் ஜனங்கள் அதிகமாக வாழும் இடங்களுக்கு மிக தூரத்தில் இருக்கும் அந்த இடத்தை உங்களுடைய வனவாசத்திற்கு ஏற்றதாக எண்ணுகின்றேன். இல்லையென்றால் ஸ்ரீராம, இந்த இடத்திலேயே என்னோடு கூடவே நீ வசிக்கலாம். அந்த தர்மவித்தாக பரத்வாஜ முனிவர் தம்பியோடு கூட வந்திருக்கின்றவரும் தர்ம பத்தினியுடன் வந்திருக்கின்றவரும் அதிதியாய் கிடைக்க பெறுதற்கு அறிவருமாகிய அந்த ஸ்ரீராமரை சகலவித உபசாரங்களினால் கொண்டாடி உபசரித்தார். பிரயாகையில் மகரிஷிக்கு அருகில் இருந்து அவருக்கு மனதிற்கு இன்பத்தை விளைவிக்கின்ற சம்பாஷணைகளை செய்து கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீராமருக்கு பகல் நல்ல விதமாக முடிந்தது. இரவு ஆரம்பித்தது. சீதை உள்ளிட்ட மூவரில் ஒருவரும் புண்ணிய கிருத்தியங்களில் அசையாத சக்தி உடையவருமாகிய ஸ்ரீராமர் நல்ல விஷயங்களையே தியானிப்பவராய் மனோகரமான பரத்வாஜரது ஆசிரமத்தில் அந்த இரவை புண்ணியமாக கழித்தார். இரவு கழிந்து பொழுது விடிந்தவுடன் புருஷோத்தமர் பரத்வாஜ முனிவரை போய் தரிசித்தார். ஜுவலிக்கும் தேஜமயமாய் விளங்கும் இசையை பார்த்து பின்வருமாறு கூறினார். சத்தியசீலரான பகவானை, இரவை இந்த தேவரீரது ஆசிரமத்தில் தங்கி இருந்ததில் சுகமாக கழித்தோம். தேவரீர் எங்களுக்கு இப்போது போக விடை தந்து அருள்வீராக. பரத்வாஜ மகரிஷி அந்த இரவெல்லாம் சிந்தனை செய்ததின் பயனாக பின்வருமாறு கூறினார். தேன், கிழங்குகள், பழங்கள் இவைகள் நிறைய பெற்று விளங்கும் சித்திரகூட மலைக்கே நீ செல்வாயாக. மகா சாமர்த்தியசாலியாகிய ஸ்ரீராம தேவரீருக்கு ஏற்ற வாழும் இடம் அது என்ற தீர்மானத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். அந்த சித்திரகூடம் எனும் மலையானது மகா பிரசித்தி பெற்றது. புண்ணியத்தை அளிக்க வல்லது. மனோகரமானது. நானாவிதமான மிருகங்களால் சஞ்சரிக்க பெற்றது. கிண்ணறர்களாலும் உரகர்களாலும் சேவிக்க பெற்றது. மயில்கள் ஒலிக்க பெற்றது. அரச யானைகளால் சஞ்சரிக்க பெற்றது. பல கிழங்குகளும் பழங்களும் செழிக்க பெற்றது. உன்னால் அது அடையப்படட்டும். ஸ்ரீராம, அந்த வன பிரதேசங்களில் எல்லா இடங்களிலும் அநேக யானைகளும் அநேக மான்களும் சஞ்சரிக்கின்றன. அவைகளை நீ கண்டு மகிழ்வாய். சீதா பிராட்டியாரோடு கூட நதிகளிலும் சுனைகளிலும் பர்வத உச்சிகளிலும் மலை குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் மலை அருவிகளிலும் காலம் கழிக்கும் தேவரீரது மனம் மகிழ்வரும். உற்சாகம் கொண்ட ஆட்காட்டி குருவிகள் உடையவும் கோகிலங்கள் உடைய ஒலிகளாலும் சப்திக்க பெற்றதும் பல மான்களாலும் கொழுத்த யானைகளாலும் மிக்க அழகு வாய்ந்து விளங்குகின்றதுமான அந்த புண்ணிய சேத்திரமாகிய மலைக்கு சென்று பர்ணசாலை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு நீ வசிப்பாயாக. சீதாராமருக்கு நமஸ்காரம்.
ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.